நீலகிரி கோவையில் ஜூன் 27, 28 கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வரும் 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டில் மீண்டும் கனமழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய சாதகமான சூழல் தற்பொழுது வானிலையில் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இன்றைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 27ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள்ல நீலகிரி மாவட்டத்திலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுவதற்கும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான அளவில் மழை பொழியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் வலுவாக இருந்த நிலையில கடந்த ஒரு வார காலமாக அந்த வலு குறைந்திருந்தது. தற்பொழுது வரக்கூடிய 27ஆம் தேதியிலிருந்து மீண்டும் அந்த வலு சற்று அதிகரிப்பதற்கான சாதகமான சூழல் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழியக்கூடிய வாய்ப்பும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாகவும், அதன் பின்னர் மழையினுடைய தீவிரத்தை பொறுத்து அதனுடைய வீரியம் மாறுபடலாம் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் ஜூன் 27, 28 கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், வரும் 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.